குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்லேயே எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிஸ்கி அண்ட் சேஃப் அஸ் வெல்னு போட்டிருக்கேன். ஸோ ஐ எம் புட்டிங் டூ கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னத்தினால அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னதா இருந்ததுன்னா, ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டுறாரு, இன்னொருத்தர் வந்து கார் ஓட்டுறாரு, இன்னொருத்தர் ஒரு கார் இருக்கு, இன்னொன்று வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைட் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, எல்லாமே வந்து ஒரு வெஹிக்கிள் ஃப்ரம் ரீச்சிங் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இப்போ சைக்கிள் வந்து சில இடத்துக்கு வந்து சைக்கிளில் தான் போகணும், அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ சைக்கிள் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கார் வந்து சில இடத்துக்கு கார் வந்து இம்பார்ட்டன்ட், சில இடத்துல வந்து ட்ரெயின், சில இடத்துல ஃப்ளைட். இப்போ ஃப்ளைட் வந்து எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸோ அதில் வந்து ஃப்ளைட்டில் தான் நம்ம போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம ஒரு பெங்களூருக்கு போகணும் அப்படின்னா ப்ராப்ளி சைக்கிளில் போக முடியாது, ஒரு காரில் போகலாம், அல்லது ட்ரெயினில் போகலாம், அல்லது பஸ்ஸில் போகலாம். ஓகே, ஃப்ளைட்டில் சில பேர் போகிறதா இருந்ததுன்னா போகலாம். ஆனால் இன்கேஸ் நம்ம இங்கேருந்து ஒரு யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம காரோ ட்ரெயினோ யூஸ் பண்ண முடியாது. ஃப்ளைட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அப்போ என்னத்தினால வந்து நம்ம ஃப்ளைட்டை எடுக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிக்குயர்மெண்ட் நிறைய இருக்குது. சில மணி வந்து ஒரு மாதத்தில் தேவைப்படும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டுன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் உங்களுடைய பேங்க்லேயே அந்த மணியை வச்சுக்கலாம். அப்புறமா வந்து 3 year FD அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்களும் பேங்க்லையும் 3 year FD போட்டுக்கலாம். இங்கே டெட் ஃபண்ட்ஸில் வந்து 3 yearsக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கும். ஸோ தட் வந்து டேக்ஸ் இல்லாமல் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே பேங்க்கில் இருக்கக்கூடிய சேம் இன்ட்ரெஸ்ட் வந்து வித்தவுட் டேக்ஸ் வந்து இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் 10 வருஷம் 20 வருஷம் போட்டிருக்காங்க. பட் 5-10 years அது எடுத்துக்கிட்டிங்கனாலே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுறோன்னா பேஸ்ட் ஆன் த டென்யூர். இப்போ வந்து ஒருத்தருக்கு பணம் வந்து நெக்ஸ்ட் 1 year பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு எஃப்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் நடக்குது அல்லது பையனை ஒரு காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னதா இருந்ததுன்னா அந்த 1 year ரெக்யர்மெண்ட்டுக்கு அது எஃப்டியில் தான் போகணும். அதுதான் சேஃப். அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடக்கூடாது. அதே சமயத்தில் இன்றைக்கி தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அல்லது இப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகுது, இன்னும் 13 வருஷம் 14 வருஷம் கழிச்சு ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறது அப்படின்னதுன்னா அந்த மணி வந்து ஈக்விட்டியில் தான் போடணும். அதை வந்து எஃப்டியில் போடக்கூடாது. அப்போ எது வந்து ரிஸ்க் இல்லைங்கிறத டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஒன்லி த டென்யூர். ஸோ ஆஸ் சச் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் வந்து ரிஸ்க் இல்லைன்னு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் ரிஸ்க்குங்கிறதே கிடையாது. டியூரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஈவன் ஈக்விட்டி கேன் பி வெரி வெரி சேஃப் இஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் இஸ் லாங்கர் பீரியட். அதே மாதிரி எஃப்டி கேன் பி ஹையஸ்ட் ரிஸ்க். அதை வந்து ஒரு 15 வருஷம் ஹையர் எஜுகேஷனுக்காக இன்னைக்கு எஃப்டியில் போட்டோம்னா அது மாதிரி ஒரு ஹையர் ரிஸ்கே கிடையாது. ஸோ இதில் என்ன பார்க்கணுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர் சே வந்து ரிஸ்க் கிடையாது. இந்த டியூரேஷன் தான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரிஸ்க் இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுறது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது உடனே ரிஸ்க்குன்னு எடுத்துக்காதீங்க. உங்களுடைய டியூரேஷன் நிறைய நாள் இருந்ததுன்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் 1 or 2 years லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 yearக்காக அந்த மணியை கொண்டு வராதிங்க. தட் வில் பி மோர் ரிஸ்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.